ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமாக கடந்த வாரத்தில் நம்ம 2 முக்கியமான வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ரேஷன் கார்டு வராதனால ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. அதை கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெளிவான விவரத்தை ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். உங்களோட கமெண்ட்டும் அதில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தங்கவேல் பகவதி அப்பன், உங்களோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐ காட் அன் அப்ரூவல் மெசேஜ் பட் த போர்ட்டல் கார்டு ஸ்டேட்டஸ் இஸ் பிளாக்டு, கேன் யூ கைட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட சிஸ்டமில் ட்ரை பண்ணாவோ இல்லை உங்களோட ஆஃபீஸில் ட்ரை பண்ணாவோ மோஸ்ட்லி அந்த போர்ட்டல் அந்த வெப்சைட் வந்து ஓப்பனே ஆகாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-சேவை இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் இந்த ரேஷன் கார்டை வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். இல்லை அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணி நேராகவே உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா நானே ட்ரை பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் சிஸ்டமில் இந்த போர்ட்டல் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அடுத்ததாக சுப்பு கலை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெசேஜ் வரவே இல்லை. 2023 ஏப்ரல் அப்ளை பண்ண என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட கால்குலேஷன் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு மேலே போயிருக்கு. 1.5 வருஷமாக நிறைய பேரோட கார்டு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ உங்களோட கார்டும் வந்து கம்பல்சரி பெண்டிங்கில் தான் இருக்கும். அது வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க நிறைய பேர்த்தோட கார்டு வந்து இப்போது ப்ராசஸிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோடதும் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக யூசர் SQ3JS, இவரோட கமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வந்தவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்தோம், காசு கேட்குறாங்க சார். காசு கொடுக்கலன்னு அது எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வான்னு இழுத்தடிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக நானே 2-3 விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில பிளேசஸில் வந்து இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு இந்த ரேஷன் கார்டு செக்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு இந்த மாதிரி இருக்குது, நான் இவ்வளோ மந்த்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன், இவ்வளோ அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட சொல்லி பேசுங்க. சப்போஸ் இல்லை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, அதாவது மெயின் போஸ்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை பேசி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதையும் மீறி கொடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அமௌண்ட்டு கொடுத்து தான் ஆகணும் ப்ரோ. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சத்யசுந்தரம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஸ்மார்ட் கார்டு போர்ட்டல் லாகின் பண்ணவே முடியல, TNEPTS வெப்சைட் உள்ளேயே போக மாட்டேங்குது, லாகின் பண்ண வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணும்போது எப்போவாவது ரேராக எப்போவாது தான் ஓப்பனே ஆகுது, அதிகபட்சமாக ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கம்பல்சரி இ-சேவை இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரை விசிட் பண்ணணும். இல்லை அங்கேயும் ஓப்பன் ஆகலை, இல்லை அங்கேயும் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் தான் விசிட் பண்ணணும். கம்பல்சரி வந்து இந்த இ-சேவை ப்ரௌசிங்கில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு சமயம் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும், ஒரு சமயம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஆனால் அங்கே ஓப்பன் ஆகும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, சார் வணக்கம், நான் ரேஷன் கார்டு அப்ளை செய்து 10 மந்த் ஆகுது, இன்னும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இருக்குது, ஹெல்ப் மீ சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லெவலுக்கு வந்துருச்சு. இன்னும் 2-3 ப்ராசஸ் தான், அது வந்து சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனை ஒரு மறு ஆய்வு செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரிஜினல் ரேஷன் கார்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு மாதிரி ஒரு ஃபார்ம் வரும், அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக SM ஃபரூக் அவரோட கமெண்ட்டு, கேஸ் பில் இல்லைனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்பல்சரி கேஸ் பில் இல்லைனா கிடைக்காது ப்ரோ. கேஸ் பில் வந்து டெஃபினட்டாக வேணும். ஸோ அதை வச்சு தான் மெயின் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ கேஸ் பில் வந்து வேணும். அடுத்ததாக ராம்குமார் தரணிஷ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 இயர் நோ யூஸ்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நோ யூஸ் தான் ப்ரோ. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ராமகிருஷ்ணன், இவங்க வந்து சார் வணக்கம், எங்கள் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும்தான் வீட்டு வரி ரசீது, EB பில், ஸ்மார்ட் கார்டு எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கேன், நான் கேஸ் புக் அண்ட் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குது, இதை வச்சு நியூ ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓகே, இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு 2 டோர் நம்பர் இருக்கணும். அதாவது கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் செப்பரேட் டோர் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி குக்கிங் வந்து கீழேயும் பண்ணணும் மேலேயும் பண்ணணும். சமையல்
சமையல் கட்டு இருக்கணும், அதில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்போ கம்பல்சரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இண்டிவிஜுவல் டோர் நம்பர், அது போக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது ஓகே. அது போக சமையல் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். இது இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கம்பல்சரி இன்னொரு ரேஷன் கார்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக எஸ்ஆர் கலெக்ஷன், இவங்க வந்து பிரதர் ரேஷன் கார்டில் நேம் ரிமூவ் பண்ண அப்ளை பண்ண ரிமூவே ஆக மாட்டேங்குது, ஆவண சரிபார்ப்பு நிலையிலேயே இருக்குது, 1 வீக் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 1 வீக் தான் ப்ரோ ஆச்சு, கிட்டத்தட்ட பல மாதங்களாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா 1 வீக்குங்கிறது ஆல்ரெடி நிறைய 1.5 லட்சம் கார்டு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான், அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 1 மந்த். மேபி உங்களுக்கு நாளைக்கே கூட ஆகலாம், இல்லை அடுத்த மாதம் கூட ஆகலாம். ஏன்னா லட்சம் கணக்கில் கார்டு வந்து இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது யூசர் GW6YD3YO அப்படின்னு ஒரு யூசர். இவங்க என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த் அப்ளை பண்ண இன்னும் ஆவண சரிபார்ப்பு நிலையிலேயே இருக்குது. ஓகே, புரியுது. அதாவது ஜனவரினா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆச்சு. உங்களோட கார்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். நியர்லி ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அதாவது அடுத்த மெசேஜ் வந்துடும், அடுத்த கட்ட நடவடிக்கை, உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து 2 வாரம் 1 மாதம் இந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக சைரில் ஜெஃபி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 7 அப்ளை பண்ண இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஜ்ஜு ஹஜ்ஜு எல்லாமே நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது தப்பாக படித்தேன் அப்படின்னா தவறாக எடுத்துக்காதீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் ஜனவரி 2024 டேட்டு 22 அப்ளை பண்ண இன்னும் செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அஸ்வின் ராம், சார் வணக்கம், 10 மந்த் வெயிட்டிங் வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 3 பேர்த்தோட கமெண்ட்மே சேம் தான். அதாவது அப்ளை பண்ண ஆனால் இன்னும் வரல, செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட ரேஷன் கார்டு எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். கூடிய விரைவில் உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துடும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 30,000லேருந்து 60,000 கார்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு 10,000 பேருக்கு கைக்கே வந்துருச்சு. மீதி பேருக்கு எல்லாமே டூப்ளிகேட் கார்டு வந்துருச்சு. உங்களுக்கும் கூடிய விரைவில் வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் எத்தனை முறை செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சதீஷ் இவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 வீடியோலையுமே இவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் அப்படிங்கிறது உங்களோட டீட்டெயில்ஸை வச்சு, அதாவது உங்கள் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு, எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கிற சமயத்தில் தான் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்குது, இதனால தான் பண்ணுறோம் அப்படிங்கிற சமயத்தில் அதுக்கு கணக்கீடு அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டாக அதை மாற்றி தான் ஆகணும். இத்தனை தடவை மாற்றணும், அத்தனை தடவை மாற்றணும் அப்படின்னு எல்லாமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கணக்கீடு கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த கணக்கீடு கிடையாது. உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது கார்த்தி சுபா அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் ஓகே, முடக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. முடக்குங்கிறது ஹோல்டில் இருக்குது, அதாவது நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் மாறி இருந்துச்சு, இல்லை நான் வேறு மீனிங்கில் சொன்னேன் அப்படின்னா அதையும் கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, உங்களோட கார்டு வந்து முடக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர்த்தோட கார்டு வந்து இப்போது ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா நிறையா கார்டை வந்து இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ப்ராசஸிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கார்டு கைக்கு வந்துருச்சு, நிறைய பேருக்கு டூப்ளிகேட் கார்டு வந்துருச்சு, நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 4th ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களோட ரேஷன் கார்டும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக நிகாஷ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2024 அன்று புதிய ரேஷன் கார்டுக்கு பதிவு செய்தேன். இப்போது 4 கட்டமும் சரிபார்க்கப்பட்டு மின்னணு அட்டை அச்சிடும் நிலையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், ஹார்ட்டை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஜனவரியில் அப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சு 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதத்துலேயே நீங்கள் வாங்கிட்டீங்க, சந்தோஷம். அடுத்தது கஸ்தூரிம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணவே முடியலனா எரர்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் சிஸ்டமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே அப்ளை பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் போகும்போது எரர் வரும். இல்லை அப்படின்னா போர்ட்டலே ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அந்த போர்ட்டல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது இண்டிவிஜுவல் சிஸ்டமில். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ப்ரௌசிங் சென்டர், இல்லை அப்படின்னா இ-சேவையில் தான் ட்ரை பண்ணணும். அங்கேயும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு சுத்தமாக ஓப்பன் ஆகாது. ஸோ வெரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர், இல்லை அப்படின்னா இ-சேவையை விசிட் பண்ணுங்கள். அடுத்ததாக யாழி ஷாய், நேமக்கு இது தப்பாக படிச்சிருந்தா எதுவும் வரி பண்ணிக்காதீங்க.
ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 8 மாதம் ஆகிருச்சு, இன்னும் ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. புரியுது, 8 மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதே நிலைமை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். இந்த ரேஷன் கார்டை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும், என்ன ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் வரல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வீடியோஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும், இந்த மாதிரி 1.5 வருஷமாக ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறது புரியும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் கார்டு வந்துடும். அடுத்தது ப்ரீ 3723 அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டு ஸ்டேஜ் 1 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 2 மந்த் மேலே ஆகுது, இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மந்த் தான், ஓகே புரியுது. உங்களுக்கும் கார்டு வந்து சீக்கிரம் வந்துடும், ஏன்னா நிறைய கார்டு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கார்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும், ஆனால் 1 மந்த் பக்கமாக ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பிரகாஷ் சூர்யா, ஸ்டேஜ் 1 அப்ளை பண்ணி 1 மந்த் ஆகுது, ஆவண சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 1 மந்த்லேயே உங்களுக்கு ஆவண சரிபார்ப்பு வந்துச்சு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கார்டு வந்துடும். அடுத்ததாக கவின்ஷிகா, இவங்க வந்து ப்ரோ 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ப்ரோ, அட்டை அச்சடித்தல் நிலையில் உள்ளது, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராசஸ் ரொம்ப கம்மி தான், ஏன்னா நிறைய ஸ்டேஜை தாண்டிட்டீங்க, 4th ஸ்டேஜே வந்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டூப்ளிகேட் கார்டு வந்துடும், ஒரிஜினல் வர மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆனால் விரைவாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டூப்ளிகேட் கார்டு வந்துடும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கே ரிப்ளை பண்ணிடுவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.